நமக்கு வரும் துன்பம் நம்மை சிந்திக்கத் தூண்டுகிறது. நமக்கு வரும் துன்பம் நம்மை சிந்திக்கத் தூண்டுகிறது. அதுதான் நம்மை இறைவனை வந்திக்க வேண்டுகிறது. நமக்கு வரும் துன்பம் நம்மை சிந்திக்கத் தூண்டுகிறது. அதுதான் நம்மை இறைவனை சந்திக்க வேண்டுகிறது. துன்பத்தை சந்திக்காத மனிதன் நாத்திகம் பேசுவான். துன்பத்தை சந்திக்காத மனிதன் நாத்திகம் பேசுவான். அவன் சாஸ்திரம் சகனம் பார்ப்போரையும் ஏளனமாய் ஏசுவான். துன்பத்தை தூய்க்கும் மனிதன் கனவிலும் கடவுளை தேடுகிறான். துன்பத்தை தூய்க்கும் மனிதன் கனவிலும் கடவுளை தேடுகிறான். அவன் உணவு உண்ணும் போதும் கடவுளின் கருணையையே பாடுகிறான். துன்பத்தை தூய்க்காத மனிதன் கடவுளை தேடமாட்டான். துன்பத்தை தூய்க்காத மனிதன் கடவுளை தேடமாட்டான். அவன் கனவிலும் கடவுளை புகழ்ந்து பாடவும் மாட்டான். துன்பத்தை தூய்க்காத மனிதன் கடவுளை தேடமாட்டான். அவன் கனவில் கூட கடவுளை புகழ்ந்து பாடமாட்டான். சிலர் தலையில் நரை விழுந்தபின் இறையை தேடுவது வழக்கம். தலையில் நரை விழுந்தவன் இறையை தேடுவது வழக்கம். இதற்கு சாஸ்திரம் பார்க்காத நாஸ்திகள் தான் தர வேண்டும் விளக்கம். சிலர் தலையில் நரை விழுந்தவன் இறையை தேடுவது வழக்கம். இதற்கு சாஸ்திரம் பார்க்காத நாஸ்திகர்கள் தான் தர வேண்டும் விளக்கம். இரு அச்சத்தில் உச்சத்தை தொட்டவன் புனிதனாக மாறுகிறான். இறை அச்சத்தில் உச்சத்தை தொட்டவன் புனிதனாக மாறுகிறான். இறை அச்சமில்லாதவன் இறைவனை புனித விதிகளோடு மோதுகிறான். இறை அச்சத்தின் உச்சத்தை தொட்டவன் புனிதனாக மாறுகிறான். இறை அச்சமில்லாதவன் இறைவனை புனித விதிகளோடு மோதுகிறான். நாத்திகவாதி இறை என்று இல்லை என்று சொல்வது முறையல்ல. நாத்திகவாதி இறை இல்லை என்று சொல்வது முறையல்ல. ஆஸ்திகவாதிகளுக்கு இறை இல்லம் ஒரு சிறையல்ல. நாத்திகவாதி இறை இல்லை என்று சொல்வது முறையல்ல. ஆஸ்திகவாதிகளுக்கு இறை இல்லம் ஒரு சிறையல்ல. இயற்கையும் இயக்குவது இறைசக்தி. இயற்கையும் இயக்குவது இறைசக்தி. அதனால் மனிதனுக்கு அவசியமாகிறது இறை பக்தி. நாத்திகவாதம் என்பது ஒரு இருட்டான வழி. நாத்திகவாதம் என்பது ஒரு இருட்டான வழி. ஆசிரியருக்கு இறை வேதம் என்பது ஒரு பகட்டான ஒளி. இயற்கையோடு இணைந்திருக்கிறான் இறைவன். இயற்கையோடுதான் இணைந்திருக்கிறான் இறைவன். அவனே இயற்கை அனைத்திற்கும் இணையற்ற தலைவன். இயற்கையோடுதான் இணைந்திருக்கிறான் இறைவன். அவனே இயற்கை அனைத்திற்கும் இணையற்ற தலைவன். இறைவன் இல்லை என்று சொல்பவன் சிந்திக்க தேவையில்லை. இறைவன் இல்லை என்று சொல்பவன் சிந்திக்க தேவையில்லை. அதனால் உலகில் அவன் சிந்தனைக்கும் வேலையில்லை. சிந்திப்பவனை இறைவனை தேடுகிறான். சிந்திப்பவனே இறைவனை தேடுகிறான். தன் சிந்தனையால் இறைவனை சந்திப்பவனே இறைவனையும் வந்திக்கிறான். சிந்திப்பவனே இறைவனை சந்திக்கிறான். தன் சிந்தனையால் இறைவனை சந்திப்பவனே இறைவனையும் வந்திக்கிறான்.